ஆளுங்கட்சி திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுது அப்படின்றத நாங்க சொல்லல, பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சான்றா பொதுச் செயலாளர் திரு புஷியானந்த் அண்ணன் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, அவர் எதிர்த்து ஜெயிச்சதே திமுக அந்த கட்சியை தான். 2006-11 எலெக்ஷன்ல சட்டமன்ற உறுப்பினரா புஷின்ற கான்ஸ்டிடியூன்சில அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவரை திருப்பி திருப்பி விமர்சனம் செய்யறதுக்கு காரணம் அவருடைய ஆளுமையும் அவருடைய நிர்வாக திறன் மேல திமுகவிற்கு மிகப்பெரிய பயம் உண்டு. இந்த ஒரு காரணம் தான் அவரை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய இது. கடந்த வாரம் அவருடைய பிறந்தநாள் போயிருக்கு. அவருடைய பிறந்தநாளுக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சரே நேரில் வந்து அவரை வாழ்த்து தெரிவித்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செல்வாக்குடைய ஒரு நபரை தான் திமுக இவ்வளவு கொச்சையாக விமர்சித்து வருகிறது. அடுத்தது அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களை பத்தி அவ்வளவு விமர்சிக்கிறாங்க. அவரு திமுகவில் பயணித்தவர், அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்தவர். அதில் எல்லாம் பயணிக்கும் போது கொடுக்காத ஒரு பட்டம் இப்ப இங்க வந்த பிறகு தாவேக்காக்கு வந்தவனே அவ்வளவு பெரிய விமர்சனம் அவர் மேல வைக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு பர்சன், எல்லா ஒரு அரசியல் பிரமுகர்களுடையும் பயணித்தவர், அரசியல் அனுபவம் கொண்டவர், ஒரு வழக்கறிஞராக இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மேல அவ்வளவு ஒரு விமர்சனம். அடுத்து தொடர்ந்து வந்த ஐஆர்எஸ் ஆபீசர் அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் தொடர்ந்து விமர்சிப்பது திமுகவின் ஐடி விங்கு. அதுக்கு காரணமே இந்த பயம் தான். இந்த பயம் எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்துவது தான் அவங்களுடைய பயத்தின் வெளிப்பாடுன்றதை நான் இந்த இதில் பதிவு பண்ணேன். இன்னும் பல விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கு. அதனை தாண்டி தாவேக்கா முன்னேறி சென்று கொண்டே